வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுகின்ற பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஆளுகின்ற பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு பாடத்தை புகுட்டி இருக்கிறார்கள். இனி பாஜக நினைத்தது போல் இந்த நாட்டை வழி நடத்த முடியாது, இந்த நாட்டை நடத்த முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி சட்டங்களோ திட்டங்களோ கொண்டு வந்து மக்கள் மீது திணிக்க முடியாது. குறிப்பாக அந்த வக்ஃப் போர்டு மசோதா, அதுல ஒரு திருத்த சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. கடுமையான எதிர்ப்பு திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும், சமாஜ்வாதி கட்சி, அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் என்ற எல்லா கட்சிகளும் அதை எதிர்த்து இப்போ அந்த மசோதா என்பது நாடாளுமன்றத்துடைய ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அந்த மசோதாவில் எதெல்லாம் மாற்ற வேண்டும், எதையெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்ற விஷயங்களை விவாதித்து அவங்க அதை திருப்பி கொண்டு வருவாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு, அக்னிவீர் திட்டம், எம்எஸ்எம்இயோடைய பிரச்சனை, ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் தேர்தல் சமயத்தில் பெரிய பேச்சு பொருளாக மாறியது. அதையெல்லாம் இந்த அரசாங்கம் ஏதாச்சும் அட்ரஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்களுக்கு இன்னும் சிறுபான்மையினரை எப்படி அவங்கள ஏதாச்சும் தொந்தரவு பண்ணுறது, சிறுபான்மையினரை மீண்டும் எப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குவது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதற்காக அவர்கள் செய்கிறார்கள், ஏன் இதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு, இதை எப்படி இந்த திட்டத்தை எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து முறியடித்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அல்லது கார்ப்பரேட் ஆட்ஸையோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஸோ நாம் செய்கின்ற இந்த வேலையை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2024 அந்த தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. 240 தொகுதிகள் தான் அவங்களுக்கு கிடைத்தது. கூட்டணி தயவோடு தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். இந்த 240 தொகுதிகள் கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அந்த செல்வாக்கு ஏன் குறைந்தது, ராம் மந்திர் எப்படி வேலை செய்யாமல் போச்சு, அதற்கு காரணம் என்ன, அப்போ அந்த ஹிந்துத்துவா கார்டு, பாஜக அடிக்கடி ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஹிந்துத்துவா அஜெண்டா, அந்த ஹிந்துத்துவா கார்டு அப்படின்றது மக்கள் மத்தியில் எடுபடாமல் போயிருச்சா, அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு அரசியல், அதே போல் உங்களுக்கு இந்த மைனாரிட்டி சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு அரசியல் அப்படின்றது கொஞ்சம் நலிவடைந்து போயிருச்சா அப்படின்ற ஒரு கவலை என்பது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கும்போது, எவ்வளவோ பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் கவனிக்க வேண்டும் அப்படின்னும் போது, கூட்டணி கட்சிகளே பல பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. அந்த பிரச்சனைகள் மீதெல்லாம் அவர்களுடைய கவனம் போகும் அப்படின்னும் போது, பிஜேபி அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா, அவர்கள் இழந்திருக்கக்கூடிய அந்த இந்துத்துவா ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் மாறி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை நினைத்து வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக தலித் சமூக மக்கள் ரிசர்வேஷன், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சமூக நீதி தொடர்பான விஷயங்கள் சம்பந்தமாக யோசித்து வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்போ மறுபடியும் அந்த இந்துத்துவா ஓட் பேங்கை இன்டாக்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்காக தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. ஒரு சட்ட மசோதாவை ஒரு அரசாங்கம் கொண்டு வருகிறது அப்படின்னா ரொம்ப அடிப்படையான விஷயம், அந்த சட்டம் யாருக்காக கொண்டு வரப்படுகிறது, அதில் தொடர்புடையவர்கள் யார், எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது, இதெல்லாம் ஒரு சின்ன டிஸ்கஷனோ அல்லது ஒரு கன்சல்டேஷன் மூலமாக அதை அவர்கள் செய்ய வேண்டும். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்கஷனும் இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை. அவங்களா ஒரு பில்லை ரெடி பண்ணுறாங்க, அதை பார்லிமெண்ட்டில் கொண்டு டேபிள் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டில் அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஏனென்றால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த 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 வக்ஃப் வாரியம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்றது தான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்கிறது. அதில் ஒரு 44 திருத்தங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த வக்ஃப் போர்டுனா என்ன, இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன,
இந்த வக்ஃபு வாரியம் என்னதான் பண்ணிட்டு இருக்கு, யார் இவங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது ஒரு சாமானியர்களுக்கு இருக்கும். பல இடங்களில் நீங்கள் போர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் மேனேஜ் பை வக்ஃப் போர்ட். இதில் நீங்கள் ஏதாச்சும் குளறுபடி பண்ணிங்கன்னா சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோடு அந்த போர்டெலாம் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இஸ்லாமியர் இஸ்லாத்துக்காக, கடவுளுக்காக தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை அவர் அர்ப்பணிக்கிறாரு. அதை தானம் கொடுக்கிறார். இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து வரக்கூடிய பணம் மசூதிகளை நடத்துவதற்கும், அதே போல் கல்வி நிலையங்களை நடத்துவதற்கும், அதே போல் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, முஸ்லீம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நான் இதை நன்கொடையாக கொடுக்கிறேன், நான் இதை டொனேட் பண்ணுறேன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ் தான். அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க. நீங்கள் பல செய்தி சேனல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பல விவாதங்களில் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்தியாவில் அதிக அளவு லேண்ட் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அமைப்பு இராணுவம், டிஃபென்ஸ் கிட்ட தான் ஏகப்பட்ட லேண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது. அது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே துறையினர், அவங்கக்கிட்ட நிறைய நிலங்கள் அப்படின்றது இருக்கும். இது ரயில்வே ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. பல இடங்களில் போய் பார்த்துருக்கலாம். இங்கே சென்னையில் உங்களுக்கு ஐசிஎஃப்லலாம் போனீங்கன்னா பல இடங்களில் ரயில்வே துறையினருக்கு சொந்தமான பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்போது இதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ். பட் வக்ஃபு வாரிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது தானமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். அதை வக்ஃபு வாரியம் மேனேஜ் தான் பண்ணுறாங்க. வக்ஃபு வாரியம் அதோடைய பாதுகாவலர். வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய தலைவரோ அல்லது அந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய மெம்பரோ யாருமே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் தான் உரிமையாளர் அப்படின்னு உரிமை கொண்டாட முடியாது. அது முழுக்க முழுக்க ஒரு காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆகவே அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் வக்ஃபு வாரியம் அப்படின்ற ஒரு அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த அமைப்பு தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கடவுளுக்கு தானமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக வரக்கூடிய நிதி அப்படின்றது எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கிளியராக இருக்குது. அப்போ இந்த வக்ஃபு வாரியத்தை யார் நடத்துறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த வக்ஃபு வாரியம் அப்படின்றது ஒரு லீகல் என்டிட்டி. அது ஒரு அமைப்பு, அது ஒரு லீகல் அமைப்பு. அதற்கு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டுக்கு கீழே தான் இந்த அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஒரு பாதுகாவலர் தான் இந்த அமைப்பு. அப்போ இந்த அமைப்புக்கு கீழே இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கா, அவங்களுக்கு எப்படி இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வந்துச்சு, அதெல்லாம் திரும்ப பெறணும், அது யாருடைய ப்ராப்பர்ட்டின்னு தெரியல அப்படின்லாம் பல்வேறு சமயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சாரங்கள் அதற்கு எதிராக நடந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்களில், அதே போல் யூனியன் பிரதேசங்கள்லாம் இந்த வக்ஃபு வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இந்த வக்ஃபு வாரியம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஒரு சேர்மன், அதற்கு ஒரு மெம்பர்ஸ் அப்படின்றது இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணுறது தான். அந்த சொத்துக்களை அவங்க பராமரிக்கணும், அந்த சொத்துக்களை பாதுகாக்கணும். அதுதான் அவங்களுடைய ஒரு பிரதானமான ஒரு பணி. அந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அதை கல்வி நிலையங்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் செலவு செய்வது, இதுதான் இதோடைய கான்செப்ட். இதில் பல இடங்களில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களான்னா பல பேர் இதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. பல பேர் இந்த ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவதற்கான ஒரு வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இந்த பில்லை அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயங்களை இந்த பில்லில் சொல்லலாம். ஒன்று, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஆனால் அரசாங்க அலுவலகங்கள் அங்கே இருக்கும். இப்போது இந்த பில்லை கொண்டு வந்ததுக்கப்புறம் அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இந்த பில்லை பாஸ் பண்ண நாள்லேருந்து அந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்காது, அது அரசாங்கத்துக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியாக போயிடும் அப்படின்றாங்க. ரெண்டாவது, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் என்பது இந்த ஆக்ட் பிரகாரம், வக்ஃப் ஆக்ட் பிரகாரம் அது அந்த போர்டு கிட்ட தான் இருக்குது, வக்ஃப் போர்டு கிட்ட தான் இருக்குது. இப்போ வக்ஃப் போர்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். யாருமே அந்த ப்ராப்பர்ட்டியை சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனி இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக
இனி வக்ஃப் போர்டு அதெல்லாம் டிசைட் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா கலெக்டர் டிசைட் பண்ணுவார். கலெக்டர் தான், அவருடைய டிசிஷன் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷரத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த வக்ஃப் வாரிய ப்ராப்பர்ட்டிஸை வந்து அளவிடுவதற்கும் அதே போல் அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கணக்கிடுவதற்கும் அந்த சர்வே கமிஷனர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு தனியாக இருப்பாங்க. பல ஊர்களில் அந்த தாசில்தாஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. பட் இந்த பில்லுக்கு அப்புறம் வந்து இந்த சர்வேலாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் வந்து அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் வாரியத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் வந்து அதில் மெம்பர்ஸாக இருக்க முடியும் அப்படின்னும் போது இப்போ இந்த சட்ட மசோதா மூலமாக பாஜக அரசு செய்கின்ற ஒரு வேலை என்னன்னா இதில் 2 நான் முஸ்லிம்ஸும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஷரத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் நான் முஸ்லிம்ஸும் வந்து ஒரு 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 இஸ்லாமிய சமூகத்துக்கு தொடர்புடைய ஒரு விஷயத்தில் நீங்கள் நான் முஸ்லிம்ஸை ஏன் வந்து உள்ளே கொண்டு வந்து நுழைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆரம்பித்து திமுக, டிஎம்சி, ஆம் ஆத்மி என்ற எல்லா கட்சிகளும் வந்து அதை தொடர்ந்து அந்த கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தில் இந்த வக்ஃப் வாரியம் அவர்களுக்கு சொந்தமான அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை மேலும் காம்ப்ளிகேட் பண்ணுவதற்கான ஒரு திட்டத்தோட இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அரசாங்கம் சொல்லுகின்ற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஒரு 2 எம்பிஸை கொண்டு வரோம், முன்னாள் நீதிபதிகளை வந்து ஒரு 2 மெம்பர்ஸாக கொண்டு வரோம், அப்போது இதை வந்து நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பட் இந்த அரசாங்கத்தின் மீது யாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லை. குறிப்பாக சிறுபான்மையினர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாம் ஒரு நல்லெண்ணத்தோடு தான் செயல்படுகிறோம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலை அப்படின்றது கூட்டணி கட்சிக்கிட்டேயும் இல்லை, எதிர்கட்சிகள்கிட்டையும் இல்லை, பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் இல்லை. ஏன்னா தொடர்ந்து இந்த அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக எப்படியெல்லாம் சிறுபான்மையினரை வஞ்சித்திருக்கிறது அப்படின்றத கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெறுப்பு பிரச்சாரங்கள் மூலமாகவும் வெறுப்பு பேச்சுகளின் மூலமாகவும் எப்படி அவங்கள சிறுமைப்படுத்த முடியுமோ அதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டில் நாங்கள் ஆட்சி செய்கிறோன்னா நாங்கள் தான் வந்து உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் தீர்மானிப்போம் அப்படின்ற அடிப்படையில் இருப்போம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மெசேஜை தான் தொடர்ந்து அவங்க கன்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அரசாங்கம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, பாஜக அரசாங்கம் நாங்கள் வந்து இந்த கமிட்டியில் ஒரு 2 பெண்களை, முஸ்லீம் பெண்களை வந்து நாம் வந்து இந்த கமிட்டியில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக 2 முஸ்லீம் பெண்களும் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. இப்போ பல வக்ஃப் வாரியத்தில் இந்தியா முழுவதும் பெண்களும் இருக்கிறார்களான்னா இருக்கிறாங்க. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக 2 முஸ்லீம் பெண்களை கொண்டு வரோம். அப்போ இது முஸ்லீம் பெண்களையும் வந்து எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. இது குறிப்பாக முஸ்லீம் பெண்களை வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 மாநிலங்களில் உதாரணத்துக்கு இந்த மாதிரி வக்ஃப் கமிட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து 2 பெண்கள் அப்படின்னும் போது ஒட்டு மொத்தமாக ஒரு 60 பெண்களுக்காக பாஜக எவ்வளவு கரிசனம் எடுத்துக்கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு முடிவுகள்லாம் வந்து யாருடனும் கலந்து ஆலோசிக்காமல் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ யாரும் வந்து பெண்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு யாரும் எதிர்க்கலை. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டில் பெண்களுடைய பங்கீடு, பெண்களுடைய இதுவும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாத்திமா முசஃபர் போன்றவர்கள்லாம் வந்து இருக்காங்க. அப்போது பெண்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. பெண்களுக்காக நாம் இதை செய்கிறோம் அப்படின்றாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தை உயர்த்துவதற்காகவும் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நாம் இதை செய்கிறோம் அப்படின்னா பாஜக தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கறதில்ல? ஏன் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் கூட வந்து தகுதி படைத்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் வந்து சீட்டு கொடுக்காத பாஜக இந்த விஷயத்தில் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பல திட்டங்களை நாங்கள் வகுக்கிறோம், அவங்களுடைய அந்த அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக நாம் இதை செய்கிறோம் அப்படின்னும் போது முழுக்க நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இதில் இல்லை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த பில்லை கொண்டு வந்ததற்கான ஒரு அரசியல் காரணம் இருக்கிறதா பாஜகவுக்குன்னா நிச்சயமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க இழந்திருக்கக்கூடிய அந்த இந்துத்துவா ஓட் பேங்கை மீட்டெடுக்க வேண்டும், அந்த மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். இப்போ இந்த வக்ஃப் வாரிய பில்லை கொண்டு வந்த உடனே அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்க, முஸ்லீம் மக்கள்லாம் வந்து
ஷாஹின்பாக் மாதிரி சிஏ என்ஆர்சி சமயத்தில் எப்படி வந்து போராட்டம் நடத்துனாங்களோ அந்த மாதிரி ரோட்டில் வந்து உட்காந்து பல நாட்கள் போராட்டம் நடத்துனாங்கன்னா அதை காட்டி நாம் வந்து அந்த இந்துத்துவ ஆதரவு ஓட் பேங்கை வந்து நம்மளால் மறுபடியும் அவங்கள வந்து முஸ்லீம் இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று திரண்டாங்க, நீங்கள் தான் பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அவர்களை ஒன்று திரட்ட முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். அதுவும் நடக்கலை. ரெண்டாவது, இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டோன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி கூட்டணி கட்சியோட ஆதரவோடலாம் இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டோன்னா அது வேறு விதமான ஒரு போராட்டத்தில் அது போய் வெடிக்க முடியும் அப்படின்னும் போது அதையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. என கூட்டணி கட்சிகளே இதற்கு ஆதரவு தெரிவிக்கல. மூன்றாவது, எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒன்றாக இருந்து இந்த பில்லை வந்து முறியடித்திருக்கிறார்கள். இதை பார்லிமெண்ட்ரியோடைய கமிட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து விவாதம் செய்து அதை பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே பாஜக நினைத்த எந்த விஷயங்களும் நடக்கலை அப்படின்னும் போது ஒரு விதமான விரக்தியில் பாஜக இருக்கிறது. ஸோ அடுத்தது இந்த பில்லை எந்த வடிவத்தில் எப்படி மாற்றி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நாம் தொடர்ந்து பார்க்கணும். ஸோ பல விஷயங்களில் பாஜக நினைத்ததை இனியும் சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு பெரிய மெசேஜோட இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது முடிந்திருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.